வெல்கம் டு ரகுரை. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஏப்ரல் 5ஆம் தேதி, அதாவது 5/4/2026 அன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்குங்க. அது எந்த ஊருன்னு சரியாக தெரியல. நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த மேடம் தான் அது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அது வந்து ஷார்ட் வீடியோவாக இல்லை அப்படின்னா சைடில் நான் ஸ்டில்லு போடுறேன். ஷார்ட் வீடியோ தான் கீழே பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சருங்க. அந்த பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து செய்தியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. வந்துட்டு அந்த அம்மா கிளாஸ் எடுக்கிற பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் எனக்கு வந்து ஜனவரி அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து எழுதி காட்டுங்க அப்படின்றாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு JUN அப்படின்னு போடுறாங்க. என்னது அப்படின்னு கேட்குறேன். அம்மா என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் வந்து GU அப்படின்னு போடுறாங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, யார் கிளாஸில் டீச்சரு, அந்த டீச்சர் சொல்கிறாங்க அதுக்கு ஜனவரி ஸ்பெல்லிங் அப்படின்றாங்க. அதை வந்து அவங்க சீரியஸாகவே சொல்லலை, ஜாலியாக சிரிச்சிட்டே சொல்கிறாங்க இது வந்து ஜனவரி அப்படின்றாங்க. ஸ்கூல் டீச்சரு அவங்களுக்கு ஜனவரின்ற ஒரு ஸ்பெல்லிங் கூட எழுத தெரிலங்க. ஆனால் உண்மையிலேயே ஜனவரின்றது ரொம்ப கஷ்டமான வார்த்தைங்க. அதாவது வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. ஜனவரி பிப்ரவரி தான் இருக்கிறதுல எழுதுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நம்ம மார்ச், ஏப்ரல், ஜூன் அதெல்லாம் கூட எழுதிடலாம். செப்டம்பர் படிக்கும்போது அந்த DSEMEVR டிசம்பரில் வந்துடும், நவம்பர்னு வந்துடும். பட் அந்த ஜனவரி மட்டும் மண்டே குழப்புற மாதிரியே இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்கள வேறு எதனா எழுத சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜனவரி பிப்ரவரி வச்சு வேறு எதனா எழுத சொல்லியிருக்கலாம், ரொம்ப ஈஸியாக எழுதியிருப்பாங்க. பட் ஜனவரின்றது உண்மையிலேயே எழுதுறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ என்னையே ஜனவரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது, கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். பாவம் அவங்கள எழுதி கஷ்டப்படுத்துறாங்க. உண்மையிலே இது வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்துன்றதுக்காக, நம்மளுடைய அவமானப்படுத்தணுன்றதுக்காக கிடையாது, நம்மளோட எஜுகேஷன் அப்படி இருக்குன்னு வந்து சொல்ல வராங்க, அவ்வளோதான். ஏன்னா அதை தான் இந்த வீடியோவில் எடுத்தவங்களும் அதான் சொன்னாங்க, அவங்கள அவமானப்படுத்தினால நம்மளோட எஜுகேஷன் வந்து அந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கு அப்படின்னாங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 71,000 ரூபா வாங்க சேலரி. இது எங்கே போய் இதில் தள்ள அடிச்சுக்கிறதுன்னு தெரிலங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் மிஸ்ஸுங்க பாவம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வருமானம் அது மந்த்லி சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 கொடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற அந்த டீச்சர்ஸ்லாம். ஏன்னா அவங்களுக்கு டார்கெட்லாம் கூட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாக போய் நம்மளுக்கு தெரில. ஏன்னா நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு. ஏன்னா அப்போல்லாம் எஜுகேஷன் நல்லா இருந்ததுங்க, அது நான் சொல்லவே தேவையில்ல. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எஜுகேஷன்லாம் வந்து நல்லா இருந்தது. ப்ரைவேட் ஸ்கூலு எந்த அளவுக்கு இருந்தோ அதே அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தது. இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த டீச்சருக்கு வந்து 70,000 ரூபா சேலரின்னும் போது எப்படி இருக்காங்க சொல்லுங்கள். இவங்களுக்கு ஜனவரிக்கு ஸ்பெல்லிங்கே தெரியல, அவங்க பாடம் எடுக்கிறாங்களே அவங்க பசங்களோட நிலைமை நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நாடு அந்த நிலைமையில் இருக்குது. இதில் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட ஃப்ரெண்டு ஒருத்தன் படித்தான். இப்போ அவன் எங்கே இருக்கான், இருக்கான்னு தெரியல. என்னன்னா 10th தான் 2 பேரும் மீட் பண்ணோம். ஏன்னா 10th நான் வேறு ஸ்கூலில் படித்தேன். 1லேருந்து 5வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தேன். 5வதுலேருந்து 10வது வரைக்கும் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் 10th வரைக்கும் வந்தான். அவன் 10th தான் அவன் பழக்கமானவன். இல்லை ஏன் அவனை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 10th அவனே என் கூட எக்ஸாம் எழுதுகிறான். அந்த வருஷம் எழுத போகிறான். அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது, எழுத படிக்கவே தெரியாது. ABCD தெரியும், பட் ஒரு விஷயம் ஆப்பிள் அப்படின்றது படிக்க தெரியாது. படிக்க தெரியாமல் 10th வரைக்கும் என் கூட வந்திருக்கானு பார்த்துங்க. சரி பரவாயில்ல, அதனாச்சும் பரவாயில்ல, இங்கிலீஷே சரி தெரியல அப்படின்லாம். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொடுமைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழே படிக்க தெரியாதுங்க. இப்போ எங்கள் வீட்டாண்டே எதிர்க்க நிறைய பசங்க இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருக்காங்க. தமிழே படிக்க தெரியாமல் 10th எக்ஸாம் எழுதுறாங்க. நான் கேட்குறேன், 1வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கிறாங்க, அவங்களுக்கு தமிழ் சப்ஜெக்டே வராதா? தமிழ் எழுத படிக்கவே தெரியாமல் எப்படி இவங்க என்ன, அதாவது வந்து நம்ம நாட்டில் இங்கிலீஷ் படிக்க எழுத தெரியலனா அதுக்கு ஒரு அசிங்கமே கிடையாதுங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் பேசிட்டு தமிழ் எழுத படிக்கவே தெரிலாதாங்க அசிங்கம், வைக்கப்படணும். அது எவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு விஷயம். இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் வந்து பாதி பேருக்கு வந்து தமிழே தெரில. அதுதான் சொல்கிறேன்னா, தமிழ் எழுத படிக்கவே தெரில. ஆனால் எப்படி வந்து 10th போர்டு எக்ஸாமு, +1 போர்டு எக்ஸாம், +2 வந்து போர்டு எக்ஸாம் பண்ணிவிட்டு எப்படி அவங்க காலேஜுக்குள்ளே போகிறாங்கன்னு நம்மளுக்கு உண்மையிலேயே தெரியல. தமிழ்நாட்டிலே தமிழுக்கு மதிப்பு கிடையாது. நான் வேறு எங்கேயும் போயிட்டு நினைக்கிறேன் டாபிக்கு. அதனால் இந்த மிஸ்ஸு இது ஆனால் அந்த நியூஸ் எடுக்கிறாங்களே அவங்களும் சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா இது வந்து அவேர்னஸ்க்காக தான், அவங்கள அவமதிக்கணுன்றதுக்காக போடல.
பட் ஒரு அவேர்னஸ் தான் எந்த அளவுக்கு நம்ம நாட்டோட எஜுகேஷன் வந்து இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க போட்டு அப்படின்றாங்க. பாவங்க அங்கே இருக்கிற அந்த பசங்களாம். ஏன்னா வந்து மாதா மாதா பிதா குரு தெய்வம்னாங்க. ஏன்னா அம்மா அப்பாக்கிறது நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரது வந்து குரு தான். அவங்களே வந்து தப்பான விஷயங்கள் அவங்களுக்கே தெரில, அந்த விஷயங்களை நம்மளும் அதே மைண்ட் செட்டில் தான் இருப்போம். ஏன்னா எப்பவுமே சரி பார்த்தீங்கன்னா நிறைய துறைகளை எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாதாரண ஒரு டைரக்டர்கிட்ட இருக்கும்போது ஒருத்தர் சாதாரண மழை தான் இருக்கும். எந்த அளவுக்கு பெரிய டைரக்டர்கிட்ட இருக்கானோ அந்த அளவுக்கு அவன் சீக்கிரமாக வருவோம், நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுப்பான். அதே மாதிரி தான் எஜுகேஷனும். எந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிறோமோ, நம்மளுக்கு நல்ல டீச்சர் கிடைக்கிறாங்களோ, நல்ல டீச்சர் ஸ்கூலோட நல்ல டீச்சர் கிடைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட லைஃப் நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் நம்ம முன்னேற ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து ஆரம்பம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியம். பட் இந்த வீடியோ பார்த்து பேசணும்னு தோணுச்சு, இந்த மாதிரியும் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு. பட் அது அந்த ஊரில் தான் எந்த ஊர்னு எனக்கு தெரியல. பட் தமிழ்நாட்டிலையும் இருப்பாங்க, எல்லாமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம எஜுகேஷனே வந்து அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. பட் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. பட் அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்தி அதிகம் உங்கள் ரகுவரன். டாடா பை பை.